காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது இதயத்தை பாதுகாப்பது எப்படி என்று மருத்துவ முறையில் சொல்லித்தரப் போகிறேன். பூண்டு 20 பல், அரை ஸ்பூன் வெந்தயம், பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றி செய்ய போகிற செய்முறையை நான் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து கேஸில் வச்சுருக்கேன். அந்த கேஸில் முதல்ல தண்ணி வந்து 1 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெந்தயத்தை அதில் போடுறேன். போட்டுட்டு இந்த 20 பல் பூண்டு பல்லையும் இதில் போடுறேன். உரிச்சி வச்சுருக்க பூண்டு பல்லை இதில் போடுறேன். போட்டுட்டு கேஸை ஆன் பண்ணுறேன். கேஸை ஆன் பண்ணிவிட்டு அடுத்த பாத்திரத்தில் பால் காய்ச்சறதுக்காக ஊற்றுறேன். பால் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். பால் காயட்டும். இதெல்லாம் எடுக்கிறதா நாமளே பாதுகாத்துக்கணும். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ 20 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 40 வயசுல வருது, எப்போ வேணாலும் வருது, நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம உடம்பு நிலைமை நமக்கே தெரிய மாட்டேங்குது. முதல்ல நமக்கு இந்த இருதயம் நல்லா இருக்கணும். நம்ம இருதயம் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம். அதுக்காக இது பாதுகாக்கிறதுக்கு தான் முதல் உதவின்னு. அது மாதிரி இதை நம்ம பாதுகாத்துக்கு நல்லது. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக இதை சாப்பிட்டோம்னா நமக்கு அடைப்பே இருக்காது. இதை வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்லாம். இப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்டுருக்காங்க, கோழிக்கறி சாப்பிட்றோம், முட்டையிலையும் கொலஸ்ட்ரால், எல்லாத்துலேயும் கொலஸ்ட்ரால் இருக்குது. எப்படி கொலஸ்ட்ரால் இருதயத்தில் அடைப்பு வருதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த பூண்டு அப்படியே இருதய அடைப்பில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்துடும். இது வெந்தயம் சீதெல்லாம் நினைக்காதீங்க. பூண்டு சூடு, வெந்தயம் குளுமை ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது, உடம்பு ஒன்றும் பண்ணாது. அதனால இதை இரவில் உணவு சாப்பிட்ட பிற்பாடு இது 1 டம்ளர், ஆளுக்கு 1 டம்ளர் சாப்பிட்டு படுத்தோம்னா நமக்கு இந்த அடைப்பு இருக்காது, மூச்சு திணறல் வராது, எதுவும் வராது. இதயத்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்து இந்த பூண்டு வெந்தயம் வெந்து இந்த தண்ணி அப்படியே சுண்டணும். அதை சுண்டி இந்த தண்ணியாக கூடவே சேர்ந்து வெந்து அப்படியே தண்ணி 2 டம்ளர் 1 டம்ளர் ஆகணும். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். இது கெடுதலே கிடையாது, ஒன்றும் பக்க விளைவு எதுவும் வராது, யாருக்குமே எதுவும் வராது. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு உக்காந்துன்னு இருக்கோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் உக்காந்துன்னு இருக்கணும். இதெல்லாம் முதலுதவி. நாமளே பாதுகாத்துக்கலாம். நம்மளை பாதுகாத்துக்கலாம். நம்ம எல்லாமே அஞ்சரை பெட்டிக்குள்ளவே இருக்குது. தைரியமாக இருக்கலாம் இதை சாப்பிட்டோம்னா. இப்போ நாட்டு சக்கரை முதல்ல சொல்கிறேன், சொல்லாததுக்கு மதிக்கும். 1 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போட்டுக்கணும். நாட்டு சக்கரை நமக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. பால் மாறாது நம்ம உடம்புக்காக நம்ம பணத்தை செலவழிக்கிறதுல தப்பு கிடையாது. டாக்டர்கிட்ட கொடுக்குறோம்ல. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டு, பூண்டு பால் வடிகட்டிட்டேன். வடிகட்டியாச்சு. இந்த பூண்டெல்லாம் சாப்பிட்டுடணும்.
சாப்பிட்டுட்டா நல்லது. பூண்டு அவ்வளோ நல்லது. நம்ம சமையலில் சேர்க்குறோம்ல, இதனால் எந்த கெடுதியும் கிடையாது. சமையலில் சேர்க்குறோம்ல, அதுதான் சமையலில் சேர்க்கறது தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் பால், தேவையான பால் ஊற்றிக்க. வெந்தயம்லாம் கசக்காது. இப்போ மாத்திரை போட்டால் கசக்குது இல்லை, சாப்பிட்டு தானே ஆகிறோம். நம்ம இதை சாப்பிட்றதுக்கு இல்லை, சாப்பிட்லாமே. இதயத்தை பாதுகாக்கும் பால். இது இரவு நம்ம உணவுக்கு பின்னாடி ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா தைரியமாக இருக்கும், இதயம் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இதயத்தை நம்மளே பாதுகாத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்பும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்தோம்னா நமக்கு நல்லது. காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.